சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுவதில்லை. அவருடைய நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யார் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல, இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாத்துல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்றுதான் அவரு அம்மாவுடைய பெயர்ல கொடியை வைத்து அம்மாவுடைய பெயர்ல வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் இருந்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போனியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவரிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்ட்ல வெளியிட்டு. மதுரையில ஆர்பி ஜெயக்குமார் அரசியல் ஞானி போல பேசுகிறாருன்னு அதே டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏன்னா அது இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குடும்ப கட்சி கிடையாது, கொடுக்கணும்னா எடப்பாடி தான் கொடுக்கணும், துரோகத்திற்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த கண்டனம் வலியுறுத்துறாங்க. டிடிவியும் அந்த வழிமொழியும் அந்த சொல்றாங்க. உண்மையிலே இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தது சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுவதில்லை. அவருடைய வாக்கு பொன்னாகட்டும். சேவைக்கு நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேவைக்கு தான் கொடுப்பாங்களே தவிர துரோகத்துக்கு எங்கேயும் கொடுக்கறதா எனக்கு தெரியல. வரலாற்று அப்படி இருக்கா? அதிமுகலையும் மகன் மாப்பிள்ள இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் கடையில பேசுறேன். ரெண்டு பேருமே பேசுவோம், முதல்வரும் பேசியிருக்கிறாரு, செங்கோட்டையன் பேசியிருக்காரு. யார் என்ன பேசுறாங்க? மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலர செய்வது புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலர செய்வதற்காக, டெமோக்ரஸியை மலர செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்.